Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் அது மட்டும் இல்லாம ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்க அப்படினா நல்லா கிறிஸ்பியா செய்யக்கூடிய மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு வறுவல். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. அதே மாதிரி இதை பாயில் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா இதை எப்படி சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு வச்சு வடை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ரெசிபிக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸாக சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இதை இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி 2 பாதியாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சும்மா பீலர் இல்லை கத்தியை வச்சு தோலை சீவிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சீவிருக்க மாதிரி ஒழுங்காக தோல் வராது. ஸோ இந்த மாதிரி 2 ஹாஃபாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள அந்த பிங்க் கலர்லேயும் அந்த ப்ரௌன் கலர்லேயும் உள்ள அந்த தோலை கத்தியை வச்சு இப்படி லேசாக எடுத்திங்கனாலே போதும். நல்லா அழகாக பட்டையாக ஈஸியாக வந்துடும். நீங்கள் பீலர் இதெல்லாம் வச்சு நீங்கள் எடுக்காதீங்க. பட் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி 2 ஹாஃபாக வெட்டி எடுக்கிறேன். அப்போ தான் இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும். அது மேலே உள்ள ப்ரௌன் லேயரை மட்டும் எடுக்கக்கூடாது, அந்த பிங்க் கலரில் இருக்கிற லேயரையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பிங்க் கலரில் இருக்க தோல் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணதை சின்ன சின்ன பீசஸாக ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். முடிஞ்ச அளவு சதுரமாக வெட்டி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவு மீடியம் சைஸ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுங்க ரேண்டமாக. இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு பீஸை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஓரளவு சின்னதாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதை கட் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த லைட்டான மாவு தன்மை தான் அந்த கிறிஸ்பினஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வாசனைக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதை குக் பண்ணும்போது சுத்தமாக தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுற தண்ணியை மட்டும்தான் நம்ம அதை குக் பண்ணும்போது தேவைப்பட போகுது. அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நாம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு அல்லவா, அதை ஒரு 2 பேட்சாக பிரித்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரே பேட்சாக ஆட் பண்ணி செய்ய முடியாது. இதை இந்த எண்ணெய்க்கு தேவையான அளவு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மேலான ஃப்ரை தான் பண்ண போகிறோம், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எண்ணெய் சுத்தமாக அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. இது நீங்கள் வடை ஃபார்மில் போட்டாலும் சரி, எந்த ஃபார்மில் போட்டாலும் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எண்ணெய் சுத்தமாக இதை அப்சர்வ் பண்ணாது. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஈவன் சிப்ஸ் எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், நம்ம நார்மலாக செய்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸை விட இது ஆயில் ரொம்ப லெஸ்ஸாக தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ இது நல்லா ஒரு 8 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெளியிலலாம் கரிஞ்சிரும், உள்ளே உங்களுக்கு நல்லா குக் ஆகிருக்காது. ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பரட்டி விட்ருவோம் இன்னொரு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மட்டும்தான் அந்த எண்ணெயில் இருக்கும் அந்த கிழங்கு. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேல் லேயர் குக் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு லேயர் மட்டுமா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்களவாக அதை பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் திருப்பி விட போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்குவோம். திருப்பி ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட எப்போனாலும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் அவனில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேயில் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி
இந்த மேரினேட் பண்ண கிழங்கை வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் உள்ளே நல்லா குக் ஆகிடும். நிறையா பேர் இதை வேக வச்சு தானே செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இதை வந்து தனியாக ஸ்டீம் பண்ணி இல்லை பாயில் பண்ணி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆகக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் குக் பண்ணாலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதே எண்ணெயில் இன்னொரு பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அதில் ஊற்றின எண்ணெய் பாருங்களேன், கொஞ்சம் கூட குறையில, அப்படியே தான் இருக்குது. இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. அதுதான் இது செய்கிறதுல ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ அடுத்த பேட்சும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதையும் முதல்ல பொரிச்ச மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம சூப்பரான மரவள்ளி கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பேசிக்கான மசாலா இதெல்லாம் தான் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போது இந்த மரவள்ளி கிழங்கு சீசன் வரப்போகுது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் இதை வாங்கி வந்து வடை, இந்த மாதிரி வந்து ஃப்ரை, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் சிப்ஸ் கூட நீங்கள் போடலாம் வீட்டிலையே, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை தூவி கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பீஸை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்க. உள்ளே பயங்கர சாஃப்டாக, வெளியில் பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு வஞ்சர மீன் இல்லைன்னா வந்து ஷீலா மீன்லாம் நீங்கள் குக் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இதோட டெக்ஸ்சரும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.